துபாயில் உள்ள ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் பார்க்கில் இன்னைக்கு ஃப்ரீயாக வாட்டர் கேம்ஸ் விளையாட போகிறேன். லெட்ஸ் see. இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அட்லாண்டிஸ் அட்வென்ச்சர் போகிறதுக்காக மோனோ ரயிலில் இப்போ போக போகிறேன். மோனோ ரயில் தென் வாட்டர் வேஸ்ட்லையும் போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அதில் போகிறதுக்கு வந்து டிக்கெட் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மோனோ ரயில் வழியாக போகலான்ட்டு வந்தேன். ஆனால் இதுவுமே வந்து 30 dirhams ஆயிடுச்சு. என் கூட சேர்ந்து நிறையா பேர் ட்ராவல் பண்ணிருக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு. நிறையா ஃபாரினர்ஸ் கூட வந்துக்கிறாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பிடிச்சி உட்காந்தாச்சு. மோனோ ரயில் எக்ஸ்பீரியன்ஸ். வாட்டர் பார்க் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பன் ஆகிடும். ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரிதான் தெரியல, 12:40 ஆகுது. பட் நான் மட்டும்தான் லேட்டாக வந்துக்கிறேன்னு நினச்சேன். என் கூடவே சேர்ந்து இவ்வளோ பேர் லேட்டாக வந்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஓகே, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வாட்டர் பார்க் போய் பார்த்துருவோம். இதுதான் மோனோ ரயிலுக்கான டிக்கெட் ப்ரைஸ். நான் ரவுண்ட் ட்ரிப்பாக 30 dirhamsக்கு எடுத்திருந்தேன். லாஸ்ட் சேம்பர்ஸ் அக்வாரியம் இதுக்குள்ளே போகணுன்னா நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, அட்வென்ச்சரோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை நாளுதுமாவே இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்னும் சனி ஞாயிறுலலாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் நீங்கள் நான் யூஏ ரெசிடெண்ட்டாக வரீங்கன்னா, அதாவது டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் பார்க்கான டிக்கெட்டு சைல்டுக்கு 340 dirhams, அடல்ட்டுக்கு 390 dirhams வருது. இதே யூஏ ரெசிடெண்ட்னா சைல்டுக்கு 265 dirhams, அடல்ட்டுக்கு 285 dirhams வருது. அது போக இந்த ஆடான்ஸான டவல் வந்து நீங்கள் ரூம்லேருந்தே கொண்டு வந்துக்கலாம். லாக்கர் ரூம்லேருந்து கொண்டு வர முடியாது, அதனால் இங்கே தான் எடுத்தாகணும். ஜோக் இல்லை இல்லையா? இதுதாங்க வாட்டர் கேம்ஸுக்கான வாட்சு. லாக்கருக்கான அக்சஸும் இது தான். வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? இந்த வாட்டர் பார்க்கில் அங்கங்கே உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா அமௌண்ட் கொடுத்து அதை கடைசியாக வாங்கிக்கலாம். சரி, சும்மா எவ்வளோ இருக்குன்னு சும்மா கேட்டு பார்த்தேன். ஒரு ஃபோட்டோக்கு 200 dirhams 300 dirhams சொல்கிறாங்க. நம்ம ஊர் காசுக்கு 4000 ரூபா 6000 ரூபா வரும். யூ வாண்ட் டு பை அப்படின்னு கேட்டாங்க. நோ பைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். துபாயில் உள்ள ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் பார்க்கில் இன்னைக்கு ஃப்ரீயாக வாட்டர் கேம்ஸ் விளையாட போகிறேன். லெட்ஸ் see. எப்படி இருந்தாலும் கேட்குறீங்க, நீங்கள் கேட்கலனாலும் நானே சொல்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு இங்கே துபாயில் ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு இங்கே பாம் ஜுமைராவில் உள்ள அட்லாண்டிஸ் வாட்டர் பார்க்கில் நம்ம ஐடி வந்து காமிச்சுன்னா வாட்டர் கேம்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆக்சுவலி எனக்கு பர்த்டே அன்னைக்கு எங்கேயாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எங்கேயாவது போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கும் போது இந்த ஒரு விஷயத்த பார்த்தேன். நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் வரீங்கன்னா
நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் காமிச்சிங்கன்னா உங்கள் பர்த்டே அன்னைக்கு ஃப்ரீ. இல்லை இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட எமிரேட்ஸ் ஐடி காமிச்சிங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் எல்லா வாட்டர் கேம்ஸும் விளையாடிக்கலாம். ஓகே, இப்போ நான் விளையாட போகிறேன், போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைடே ஒரு தரமான ரைடாக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே உள்ள அந்த பொசிடியன் டவரும் தென் நெப்டியூன் டவர், இது 2 தான் செமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அட்ரிலியன் ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்துருவோம். இதில் தெரியுது பார்த்தீங்களா அந்த எல்லோ கலர் டியூப், அதுதான் பொசிடியன் ரிவெஞ்ச். அதுக்காக தான் போக வந்தேன் ஃபர்ஸ்ட் ரைடாக. பட் அதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நமக்கு கொடுத்த பாஸுக்கான ரைட்லேயே போய் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பின்னாடி இருக்கிற ரைடு போகலான்ட்டு வந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ஹை ஜம்ப் அடிச்சுட்டு போயிடலான்ட்டு வந்துக்கிறேன். ஒவ்வொரு ரைடுக்கும் 7-8 மாடி ஏற வேண்டியது இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ரைடுக்கும் 20 நிமிஷம், அரை மணி நேரமெல்லாம் நிற்க வேண்டியது இருக்குது. நீங்கள்லாம் வர மாதிரி இருந்தால் மார்னிங்கே வந்துடுங்க. அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். நைட் டைம்லாம் இந்த இடம் வேற மாதிரி இருக்கும், அப்படியே ஜொலிக்கும் லைட்ஸ்னால. வேர்ல்டு லாங்கஸ்ட் டியூலிங் ரைட், சூஸ் யுவர் ஃபியர்லெஸ் பார்ட்னர்னு கொடுத்துருக்காங்க. நான் தனியாக தான் வந்துருக்கிறேன். பின்னாடி இருக்கிற ப்ரோ ஒருத்தர் வெளிநாட்டு நண்பர் நம்ம கூட வராது. போன ரைடு செம்மையாக இருந்துச்சு, இந்த ரைடும் சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கில் இருக்குது பாருங்கள், இந்த வீடியோ முன்னாடி அட்டாச் பண்ணுறேன். அந்த ரைடு தான் இப்போ போகிறேன்.
இதுதான் ஃபைனல் ரைடாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டுட்டேன். இங்கே வந்து வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே ஃப்ரீ. பட் லாக் பார்க் மட்டும் நீங்கள் ஒரு 60 கிராம்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான். ஆனால் இங்கே எல்லாமே நினச்சி வந்த அளவுக்கு இல்லை, ஒரு கம்மியான அளவுக்கு தான் வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாம் இருந்தது. தென் நீங்களும் இந்த மாதிரி சிங்கிளாலாம் வந்தீங்கன்னா சிங்கிளாக எப்படி போகிறது அப்படின்னலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே சுற்றி நிறைய டோலிஸ் இருப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அந்த சிங்கிளாக வந்து இருக்கிறனால கவலைப்படாதீங்க. எல்லா வாட்டர் ஸ்லைடும் போயாச்சு. எல்லாம் போயிடுச்சுன்னா இங்கே இருந்ததே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு 10 என்னவோ தான் இருந்தது, 10 விட கம்மியாக தான் இருந்தது. இங்கே உள்ள இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறதுல நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் யாராவது வச்சுருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி யாராவது ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வந்து இந்த ஆஃபரை பர்த்டே அன்னைக்கு யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஏன்னா என் ரூம்மேட்ஸு 10-15 வருஷமெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியல, அங்கே வந்ததும் இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. வேவ் ஹவுஸ் இது லாஸ்ட்டாக தான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. இதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணுமான்னு தெரில, ஆனால் ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் 10th படிக்கும்போது லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு தீம் பார்க்கு போனேன். வண்டர்லாக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வரேன். நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இன்றைக்கி நாள் போச்சு. இந்த ஆஃபரை கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் துபாய் நண்பர்களுக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from AK. சாரிங்க, இந்த வீடியோ இதோட முடியல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இப்போ மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் வந்திருக்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்கிறேன்னா அதை சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் இப்போ இந்த பால் பேக்கரி அப்படிங்கிற ஒரு பேக்கரிக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்கிறேன்னா, நம்ம பால் அண்ணங்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. உங்கள் பர்த்டே கேக் வந்து ரெடியாக இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க, ஃப்ரீ பர்த்டே கேக்கு ரெடியாக இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதில் மை கிஃப்ட்ஸில் வந்து பர்த்டேக்கு கேக் இந்த வந்து காமிச்சா ஃப்ரீயாக கேக் கொடுப்பாங்கன்னு போட்டிருந்துச்சு. எமிரேட்ஸ் ஐடி காமிச்சு உங்கள் பர்த்டே டேட்டா இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, சரி அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன கேக் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்து, அதுவும் அந்த பேக்கரிக்குள்ளே அந்த கேக்கோட ஸ்மெல்லு பா அப்படி இருந்தது. இதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் எந்த கேக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கு, நல்லா விலை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணேன். அந்த ஃப்ரூட் கேக்கெல்லாம் ரேட்டு பயங்கரமாக இருந்துச்சு. பட் எனக்கு இந்த சாக்லேட் பவுடர் கேக் மேலே ஆசை இருந்தது, இதை சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிறேன். அதனால் அந்த கேக்கே எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அப்படியே முழு கேக்குமே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பீஸை போட்டு ஒரு பேக்கிங்கை போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கும் அப்படி ஒரு பேக்கிங்கை போட்டு அப்படியே கையில் கொடுத்தாங்க. நீங்களே பாருங்கள். தேங்க்யூ. நீங்களும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கங்க. துபாயில் உங்கள் பர்த்டே இப்போ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் நீங்கள் எது வேணால் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகே, ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. இன்னைக்கு ஃப்ரீயாகவே 2 விஷயம் கிடச்சிருச்சு. ஒன்று வாட்டர் பார்க் போனது, இன்னொன்று கேக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபுட் ஐட்டம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி ஃப்ரைடு சிக்கன் வாங்கியிருக்கேன். ஃப்ரீயாக ஒரு கேக்கு வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன்.
கேக்கு செமங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இது என்ன டேஸ்ட்டு சொல்கிறது, ப்ரௌனி சாக்லேட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் பயங்கர பசியில் சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குது. அந்த கண்ணாடி வந்து ஏதோ சீனுக்கு போட்டுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, கண்ட டயர்னஸ் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடி போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓவர் டயர்டாக இருக்குது, போய் படுத்த ஃப்ளாட்டு தான். ஓகே, இந்த வீடியோ எடுத்துகிட்டே போகுது, இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.